Friends, welcome to TNPSC Stars channel. In the video la namba class 8 social science la third chapter on hydrologic cycle da paaka porom. So adula irukka 1 mark questions da nama in the video la paaka porom. Okay, so first one, choose the correct answers. So first, the process in which water moves between ocean, atmosphere and land is called hydrologic cycle. So இது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது தண்ணி வந்துட்டு ஓஷனுக்கும் அட்மாஸ்பியருக்கும் லேண்டுக்கும் மூவ் ஆகிற ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஓஷன்லேருந்து ஓஷன்லேருந்து தண்ணி எவாப்ரேட் ஆகி அட்மாஸ்பியருக்கு க்ளவுட்ஸாக போகும். ஓகேவா? ஸோ அந்த க்ளவுட்ஸ் வந்துட்டு திருப்பி நம்மளுக்கு ரெயின்ஃபால் அப்படிங்கிற ஒன்றை தரும். அந்த ரெயின்ஃபால் வந்துட்டு நம்மளுக்கு வாட்டர் லேண்டில் வந்துட்டு ரிவராக ஒன்று ஆகும். ஸோ இதுதான் நம்ம ஹைட்ரோலஜிக் சைக்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், த பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஆன் எர்த் இஸ் 71%, 97%, 2.8%, 0.6%. ஸோ எர்த்தில் இருக்க ஃப்ரெஷ் வாட்டரோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 2.8%. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், the process of changing of water from gaseous to liquid form is known as condensation, evaporation, sublimation, rainfall. ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the process of changing water from gaseous to liquid. ஸோ கேஸாக இருக்க வாட்டரை வேப்பர் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஃபார்முக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பேர் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? Water that flows in subsoil or through the ground into the streams, rivers, lakes and oceans is termed as runoff. So water, அதாவது நிலத்துக்கு அடியில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தண்ணி இருக்கும். ஸோ அந்த தண்ணி வந்துட்டு நம்மளோட ரிவர்ஸு, லேக்ஸ் அதுக்குலாம் போய் கலக்குது இல்லையா? ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் அதுக்கு பேர் ரன் ஆஃப். ஓகேவா? ஃபிஃப்த் ஒன், the evaporation of water from leaves of plants is called. So evaporation of water from leaves of plants is called. So transpiration அப்படிங்கிற ப்ராசஸ், அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறப்போ கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு அட்மாஸ்பியருக்குள்ளார போகும் லீஃப்லேருந்து ஸ்டொமேட்டா வழியா. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபிஃப்த் ஒன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, டிரான்ஸ்பிரேஷன். Water that is good enough to drink is called potable water. ஸோ potable water அப்படிங்கிறது தான் நம்ம குடிக்க சூட்டபிளான ஒரு வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி, potable water. நெக்ஸ்ட் செவன்த் ஒன், எவாப்ரேஷன் refers to first the process in which gaseous form of water changes into liquid form. எவாப்ரேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு தண்ணியை சூடு பண்ணுறோம்ல, சூடு பண்ணும்போது அந்த லிக்விட் ஃபார்ம்லேருந்து கேஷியஸ் ஃபார்முக்கு மாறுது இல்லையா? ஸோ அதை தான் நம்ம எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் த ப்ராசஸ் இன் விச் கேஷியஸ் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் சேஞ்சஸ் இன்டு லிக்விட் ஃபார்ம். தப்பு. இது வந்துட்டு கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ராசஸை. ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸை கண்டென்சேஷன் சொல்லுவோம். ஸோ இது எவாப்ரேஷன் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. நெக்ஸ்ட் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இட் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் இன் விச் லிக்விட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் சேஞ்சஸ் இன்டு கேஷியஸ் ஃபார்ம். கரெக்ட். செகண்ட் ஒன் கரெக்ட். ஓகே அப்படின்னு பாருங்கள். தேர்ட் ஒனில் வந்துட்டு வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degree டெம்பரேச்சர் பட் இட் ஆக்சுவலி பிகின்ஸ் டு எவாப்ரேட் அட் 0 degree செல்சியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ், வாட்டர் வந்துட்டு 0 degree செல்சியஸ்லேருந்தே எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் ஒரு சில மாலிக்யூல்ஸ்க்கு வந்துட்டு, அதாவது ஐஸாக இருக்கும் போது கூட ஒரு சில மாலிக்யூல்ஸ் வந்துட்டு எனர்ஜி வச்சுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால அது வந்துட்டு எவாப்ரேட் ஆகும். ஸோ சர்ஃபேஸ்லேருந்து அதனால எவாப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எவாப்ரேஷன் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் க்ளவுட்ஸ். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, எவாப்ரேஷன் மட்டும்தான் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னும். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட், அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி. The process of change of water into gaseous form is called
the process of change of water into gaseous form is called evaporation. இப்போ தானே பார்த்தோம் liquid formலேருந்து gaseous stateக்கு மாறுறதுக்கு பேர் evaporation. So option A. Ninth one, dash is the prime element which affects the rate of evaporation. ஸோ ரேட் ஆஃப் எவாப்ரேஷனை அஃபெக்ட் பண்ணுற ஒரு ப்ரைம் எலமெண்ட், அதாவது முக்கியமான ஒரு எலமெண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டெம்பரேச்சரா, ரெயினா, ஏரா, மிஸ்டான்ட்டு. ஸோ ரெயின் இதுதான் ரேட் ஆஃப் எவாப்ரேஷன், ஏர் இதுதான் வந்துட்டு ரேட் ஆஃப் எவாப்ரேஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் 10th one, the quantity of water present on earth is about dash million cubic miles அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 362 million cubic miles. 11th one, saturation occurs when the temperature drops down. So air saturation occurs when the temperature drops down. 11th one ku option A. 12th one, dash of the moisture from the plants through transpiration. அதாவது 10% ஆஃப் மாய்ஸ்சர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம காற்றுல இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஏர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும் வேப்பர் ஃபார்மில். ஸோ அது வந்துட்டு எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் எத்தனை பர்சன்ட் வந்துட்டு பிளான்ட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 10% வந்துட்டு பிளான்ட்ஸ்லேருந்து வருது. நம்மளுக்கு அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 10% நம்மளுக்கு பிளான்ட்ஸ்லேருந்து வருது. ஓகே. நெக்ஸ்ட் 13th one, evaporation is more than precipitation in the dash in the ocean. ஆப்ஷன் ஏ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசிபிடேஷன் வந்துட்டு ஓஷனில் அதிகமாக நடக்காததுக்கு காரணம் அங்கே வந்துட்டு அதிகமான அளவில் வாட்டர் இருக்குது. அண்ட் அந்த வாட்டர் வந்துட்டு ரொம்பவே எவாப்ரேட் ஆக முடியும். ஸோ இந்த இதில் வந்துட்டு மோரோவர் ஓஷன் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா விண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த விண்ட்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் ஒரு க்ளவுட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த விண்ட்ஸ் வந்துட்டு அந்த க்ளவுடை மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால அங்கே ரெயின்ஃபால் அப்படிங்கிறத அதிகமாக பார்க்க முடியாது. Next 14th one, the process of change of gaseous form of water into liquid form is called. Process of change of gaseous form of water into liquid form அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஷியஸ்லேருந்து லிக்விட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் நம்மளுக்கு கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி, கண்டென்சேஷன். 15th one, an air layer next to Earth's surface to 1000 meter or lower is called fog. ஓகேவா? ஃபாக் அப்படிங்கிறது பனி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். 16th one, water entering the soil at the surface of the ground is termed as infiltration. அதாவது மழை பெஞ்சா தண்ணி வந்துட்டு நிலத்துக்கு அடியில் போகுது அப்படின்பாங்க இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்துட்டு இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 16th one ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 17th one, the flow of water from the unsaturated zone to the saturated zone is termed as percolation. Option B, percolation. Next 18th one, A, water entering the soil at the surface of the ground is termed as infiltration. Yes, correct. இப்போதான் நம்ம பார்த்தோம். Okay. Rainwater soaks into the ground through the soil and underlying rock layers. Correct. அதாவது ரெயின் வாட்டர் வந்துட்டு கிரவுண்டுக்கு எப்படி போகும் அப்படின்னா, சாயில் வழியாகவும் அண்ட் சாயிலுக்கு கீழே கொஞ்சம் பாறைகள் இருக்கும், அது வழியாகவும் தான், இந்த கேப் வழியாக தான் கீழே போகும். ஓகே. நெக்ஸ்ட் சி, சம் ஆஃப் த வாட்டர் ரிமைன்ஸ் அண்டர் கிரவுண்ட் அண்ட் திஸ் இஸ் கால்ட் கிரவுண்ட் வாட்டர். எஸ், கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது நிறைய ரன் ஆஃப் ஆகாமல் ஒரு சில இடத்துல அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும் அண்ட் அதுக்கு பேர் தான் நம்ம கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சியும் கரெக்ட். நெக்ஸ்ட் டி, the term infiltration and percolation are other used interchangeably. ஸோ இதை வந்துட்டு நம்மளால் திருப்பி போட்டு யூஸ் பண்ண முடியும், எப்படி வேணாலும் யூஸ் பண்ண முடியும், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஆல் தி ரீசன்ஸ் ஆர் கரெக்ட், எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே கரெக்ட். ஓகேவா? fill in the blanks. Water in India is available in source of 3. 3 வகையில் நம்மளுக்கு வாட்டர் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? Hydrology is the science which deals with the various aspects of water such as occurrence, distribution and movement.
எப்படி வாட்டர் வந்துட்டு உருவாகுது, எப்படி அது வந்துட்டு எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அண்ட் எப்படி அது நகருது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா. ஹைட்ரோலாஜிக் சைக்கிள் இஸ் a global dash process, sun driven process. ஸோ இது வந்துட்டு பேசிக்காக சூரியனால் தான் நடக்குது, எவாப்ரேஷன் அதெல்லாம். ஸோ அதனால் இது ஒரு sun driven process. Fourth one, dash refers to all forms of water that fall from clouds and reaches the earth's surface. Precipitation. Precipitation அப்படிங்கிறது வெறும் மழைன்னு மட்டும் சொல்ல முடியாது. வாட்டர் வந்துட்டு ஸ்னோ ஃபார்மில் வரலாம், ஹெயிலில் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஸோ இங்கே க்ளவுடில் இருக்க தண்ணி வந்துட்டு கீழே நிலத்துக்கு வருது இல்லையா, அது பேர் தான் நம்ம precipitation அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஃபிஃப்த் ஒன், 3 important phases of hydrologic cycle are evapotranspiration, precipitation and runoff. Evapotranspiration அப்படின்னா வாட்டர் வந்துட்டு எவாப்ரேட் ஆகிட்டு அந்த எவாப்ரேட் ஆன வாட்டர் வந்துட்டு க்ளவுட் ஃபார்மில் மற்ற இடத்துக்கு போகும் இல்லையா, அதுதான் எவாட்ரான்ஸ்பிரேஷன். அண்ட் அந்த க்ளவுடில் இருந்து மழை வருது இல்லையா, அது precipitation. வந்த மழை வந்துட்டு திருப்பி ஆறு கடல் அந்த மாதிரி போய் கலக்குது இல்லையா, அண்ட் அதுக்கு பேர் தான் ரன் ஆஃப். ஓகேவா. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், the sleet falls, the raindrops freeze into solid particles of dash ice. Seventh one, most of the water on earth is dash in the surface of water, saline. ஏன்னா நம்ம இப்போ சலைன் அப்படின்னா உப்பு தண்ணி அப்படின்னு அர்த்தம். நம்ம இப்போ தான் பார்த்தோம் அப்ராக்சிமேட்லி 2.8% தான் நம்மளுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது, மீதி எல்லாமே சலைன் வாட்டராக தான் இருக்குது, அதாவது உப்பு தண்ணி. ஓகேவா. நெக்ஸ்ட் எய்த் ஒன், டேஷ் இஸ் அவைலபிள் இன் த ஃபார்ம் ஆஃப் கிளேஷியர்ஸ். அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டர் வந்துட்டு கிளேஷியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2.15% வாட்டர் வந்துட்டு கிளேஷியர், அதாவது ஐஸ். ஒரு நீங்கள் எப்படி கிளேஷியர் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஆறு வந்துட்டு ஐஸாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம கிளேஷியர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஐஸ் வந்துட்டு அப்படியே நவுந்துக்கிட்டே வரும். அதாவது இப்போ ஹிமாலயாஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இருந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக ஐஸாக இருக்கும் உள்ளே இருக்க தண்ணியெல்லாம். பட் அந்த தண்ணியை அப்பயும் நவுந்துக்கிட்டே வரும். அந்த ஐஸ் மட்டும் அப்படியே நவுந்துக்கிட்டே வந்து க்ராஷ் ஆகி அப்புறம் மெல்ட் ஆகி திருப்பி நம்மளுக்கு வாட்டராக வரும். ஓகேவா. நைன்த் ஒன், டேஷ் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அண்ட் டேக்ஸ் பிளேஸ் நேச்சுரலி. ஹைட்ரோலாஜிக் சைக்கிள் இது வந்துட்டு ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அண்ட் இது நேச்சுரலாகவே நடந்துக்கிட்டே இருக்க ஒன்று. ஓகேவா. வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degrees Celsius. ஓகே, வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degrees Celsius. 11th one, the water content in salt water ocean is. ஸோ சலைன் ஃபார்மில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாட்டர். ஸோ சலைன் ஃபார்மில் அதாவது உப்பு தண்ணியாக நம்மளுக்கு 97.2% வாட்டர் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் 12th ஒன், தி அமௌண்ட் ஆஃப் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளேஷியர்ஸ் இன் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறது டோட்டலாக நம்மளுக்கு இப்போது 2.8% இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த உலகத்தில். இந்த 2.8%ல் இந்த ஓகே எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறது எனக்கு இப்போ ஒரு 100 liters அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 100 literல எனக்கு எவ்வளோ வந்துட்டு ஐஸ் கேப்ஸ்லேயும் அதே மாதிரி கிளேஷியர்ஸ்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஐஸ் அப்படிங்கிற ஃபார்மில் எத்தனை % இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஐஸ் ஃபார்மில் நம்மளுக்கு டோட்டலாக 68.7% இருக்குது இந்த ஃப்ரெஷ் வாட்டர் அப்படிங்கிறது. ஓகேவா. 13th ஒன், the கிரவுண்ட் வாட்டர் கண்டென்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ். ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் வந்துட்டு நம்மளுக்கு ஐஸ் ஃபார்மில் வந்துட்டு 68.7% இருக்குது. அப்போது லிக்விட் ஃபார்மில் கிரவுண்ட் வாட்டரில் எவ்வளோ % இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிரவுண்ட் வாட்டரில் நம்மளுக்கு 30.1% இருக்குது. ஓகேவா. பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் 212 degree Fahrenheit. ஓகேவா. நெக்ஸ்ட், there is a relation between temperature and evaporation. Positive. There is a positive relation between temperature and evaporation. The degree of water vapor present in atmosphere is known as weather. The degree of water vapor present in atmosphere is known as weather. There are dash phases in water cycle. There are 3 phases in water cycle. ஓகேவா. என்னென்னு படிச்சிருக்கோம்ல, evapotranspiration, precipitation and runoff.
18th one, the falling of water towards earth's surface from the atmosphere in any form is known as precipitation. இப்போ தான் பார்த்தோம், க்ளவுட்ஸில் இருந்து தண்ணி வந்துட்டு லேண்டில் எந்த ஃபார்மில் பனியில் வந்தாலும் சரி, இல்லைனா டைரெக்டாக மலையில் வந்தாலும் சரி, அதுக்கு பேர் precipitation அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 19th ஒன், the precipitation with a raindrop size of less than 0.5 millimeter in diameter is known as drizzle. drizzle அப்படின்னா ஒன்றும் இல்லை, சும்மா சாரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் drizzle அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப லைட்டான மழை, ரொம்ப ரொம்ப லைட்டான மழையை தான் நம்ம drizzle அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 20th ஒன், mist is denser than clouds. ஓகேவா? நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். ரன் ஆஃப் அப்படின்னா நம்ம ரிவர்ஸை தான் ரன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ரிவர்ஸை தான் நம்ம ரன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். precipitation அப்படிங்கிறது காமனாக நம்ம ரெயின் அப்படின்னு சொல்லலாம். போலார் ரீஜியனில் நம்மளுக்கு எப்பயுமே ஸ்னோஃபால் தான் இருக்கும். ஓகேவா? போலார் ரீஜியன் அப்படின்னா நம்ம ஏர்த்தோட டாப் மோஸ்ட் இந்த ஒரு இடத்துல, இந்த 2 இடத்த தான் நம்ம போலார் ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இங்கே வந்துட்டு ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் சைக்கிள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக ஐஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது அங்கே. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா நம்ம வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ட்ரிசில் அப்படின்னா இப்போ தானே பார்த்தோம், அதாவது வர ஒரு ரெயின் ட்ராப்போட டயாமீட்டர் வந்துட்டு லெஸ் தேன் 0.5 millimeter அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது பேர் ட்ரிசில். ஓகே, நெக்ஸ்ட் வெஜிடேஷன் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்பிரேஷனுக்கு லீட் பண்ணோம். அதாவது வெஜிடேஷன் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, வெறும் பிளான்ட்ஸ் அதெல்லாம் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ வெஜிடேஷன் அப்படிங்கிறது டிரான்ஸ்பிரேஷன், அதாவது பிளான்ட்ஸ்லேருந்து வரக்கூடியது டிரான்ஸ்பிரேஷன். ஓகேவா? கண்டென்சேஷன் அப்படிங்கிறது எங்கே நடக்கும்? க்ளவுட்ஸில் தான் கண்டென்சேஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஓகே, ஸ்னோ அண்ட் ரெயின் ட்ராப்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு டைரெக்டாக எர்த் சர்ஃபேஸில் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்லீட். ஓகே, ஸோ இதோட நம்மளுக்கு 8th standard chapter 3ஓட 1 mark எல்லாமே முடிஞ்சுது. ஸோ hope you like this video and thanks for watching.